அரசியல் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப காமெடியாக நடந்துருக்குது இங்கே எல்லாமே. யார் என்ன பண்ணுறாங்கன்னே சுத்தமாக புரியல. எதுக்காக முதல்ல இந்த அலையன்ஸ் சேர்ந்தாங்க? 2 கட்சி தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு இல்லை ஒரு போராட்டம், அதை பற்றி ஒன்றுமே காணோம். இவங்க ஒரு போராட்டம் நடத்துவாங்க, அவங்க கலந்துக்க மாட்டாங்க. அவங்க ஒரு எதிர்ப்பு சொல்லுவாங்க, இவங்க கலந்துக்க மாட்டாங்க. அவங்க நீட்டை எதிர்க்கிறோன்னுவாங்க, இவங்க நீட்டு வந்தே தீரணும் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இந்தி அப்படின்வாங்க. நாங்கள் மும்மொழி கொள்கையில் 2 மொழி கொள்கை தான், ஒரு மொழியே நமக்கு தகராறாகுது, இதில் எங்க 3 மொழி அப்படின்றீங்களா? இப்படி எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் கூட்டணி ஆட்சி அப்படின்வாங்க. என்ன புரியுதா? சக்கரை பொங்கலுக்கு வடகறி பன்னிக்கறி மாதிரி இருக்குது அன்புதாசன். என்ன ஆவறது நம்ம? அதான் சார், இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? காமெடியாக தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரியே நீங்கள் சண்டை போட்டு இருந்தீங்கன்னா, ஐயையே இவங்கள நம்பி பிரயோஜனம் கிடையாது. இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இவங்க எங்கே ஜெயிக்க போகிறாங்க? முதல்ல ஜெயிக்கவே மாட்டாங்க. அப்படியே ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாலும் ஒருத்தரோட ஒருத்தர் தான் சண்டை போட்டுக்க போகிறாங்க அப்படின்னு நேராக மறுபடியும் திராவிட மாடல் 2.0க்கு தான் போய் நிற்பாங்க.